ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1 to 1.5 கிலோ சிக்கன், 2 to 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 to 3 டொமேட்டோஸ், கொஞ்சம் தேங்காய், அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, ஆயில், அப்புறம் பட்டை லவங்கு இதுக்கு அரைக்கிறதுக்கான விழுது, கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வியூவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொதிச்ச பிறகு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைட்டாக வதக்கவும். வெங்காயம் வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய விழுதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க மறுபடியும். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலரி விடுங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கிளாஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். கிரேவி கொதிச்சுட்டு இருக்குது. அதை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இதை தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் கூட ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.